பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 4. மீதியாரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். ஆமென். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மாதத்துல ஏசப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் செய்ய போறாங்க. என்னன்னா, இவ்வளோ நாள் பிசாசானவன் உங்களை நெருக்கிட்டு இருந்தான், உங்களை பல பாடுகளுக்குள்ளாக நடத்திட்டு இருந்தான்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சுமந்த நுகத்தடியை ஏசப்பா பார்த்தாங்களாம். உங்க தோளின் மேல் இருந்த பாரத்தை ஏசப்பா பார்த்தாங்களாம். எவ்வளோ பேர் உங்களை நெருக்குனாங்கல்ல, அதை ஏசப்பா பார்த்துட்டு இருந்தேன், அவைகளை நான் முறித்து போடுவேன்னு சொல்லி இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாங்க. பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கலாம், பல பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை அழிக்க நினைத்திருக்கலாம், உங்களை வேலை செய்ய விடாம அந்த இடத்துல இருந்து தூக்கணும்னு நினைச்சிருக்கலாம், நீங்க வசிக்க வேண்டிய இடத்துல உங்களை இருந்து தூக்கணும்னு நினைச்சிருக்கலாம். பல காரியங்களுக்கு விரோதமா குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணி உங்களை நெருக்கி இருக்கலாம். எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்தேன்னு சொல்றாரு. அவனுடைய காரியத்தை நான் முறித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அவ்வளவு நாள் நீங்க கஷ்டத்தை மாத்திரம்தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உங்க தோளின் மேல பயங்கரமான பாரம் இருந்தது. அதை எல்லாவற்றையும் ஏசப்பா அந்த மாதத்துல எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. உங்க மேல இருந்த பிசாசனுடைய நுகத்தடியை ஏசப்பா முறித்து போடுவேன்னு சொல்றாரு. பல பஞ்சங்கள், பல காரியத்தின் மூலியமா பிசாசானவன் உங்களை நோக்கடிச்சிட்டு இருந்தான். வறுமை, பல சோதனைகள் போன்ற பல்வேறு காரியங்கள், குடும்பத்துல துக்ககரமான காரியங்கள் நடந்துட்டு இருந்தது. எப்ப பாரு உங்களுக்கு ஏதோ ஒரு தடையை உண்டு பண்ணிட்டு இருந்தான், உங்களை முன்னேற விடாம போட்டு அழுத்திட்டு இருந்தான்ல, எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்தாங்க. நீங்க சோர்ந்து போனதையும் ஏசப்பா பார்த்தாங்களாம். இவ்வளோ நாள் நான் ஜெபித்து எனக்கு பதில் கிடைக்குது, ஆனா எந்த காரியமும் நடந்த மாதிரி இல்லை, நான் சோர்ந்துட்டேன்னு சொல்லி பல பிள்ளைகள் சொல்றீங்க. ஏசப்பா சொல்றாங்க, அவனுடைய ஆலோட்டியின் கோலை நான் முறித்து போட்டுட்டேன், உன் தோளின் மேல இருக்கிற சுமையை நான் எடுத்துட்டேன், நீ சந்தோஷமா இருப்ப, அந்த நுகத்தடியை நான் முறிச்சிட்டேன், இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும், பிசாசு உங்ககிட்ட இருந்து எடுத்த ஒரு காரியத்தை நான் 7 மடங்கு உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாருங்க. இனிமே நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு இதை வச்சு அறிக்கை பண்ணும் போது இதன்படி ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகள் மேல பிசாசு போட்டு வைத்திருந்த நுகத்தடியை முறித்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த மிலாற்றை நீங்க முறித்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த ஆலோட்டின் கோலை முறித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுட்டீங்க. தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பரேஸ்வரின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.